சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, இன்று நீ இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருந்தால் நீதான் அதிர்ஷ்டசாலி. நாளை சுபமான நாளில் உன்னை தேடி ஒரு அற்புத செய்தி உன் மனம் நிறைக்க வருகிறது. நாளை விடியலில் கூடியில் அந்த செய்தியை நீ கேட்டுவிட்டு மன நிறைவுடன் சந்தோஷமாக எழுவாய். அந்த செய்தியை கேட்டவுடன் உன் மனதில் ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். உன் வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாகவே நீ உணர்வாய். உன் வேண்டுதல் பரிபூர்ணமாக நிறைவேறிவிட்டால் எத்தனை மன மகிழ்ச்சி நீ அடைவாயோ அதை நாளை காலை நிச்சயம் நீ உணரத்தான் போகிறாய். உன் எதிர்கால சந்தோஷத்திற்கு நாளைய விடியல் ஒரு முன்னோட்டமாக அமையும். முழுமையாக இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்பொழுதே முழுமையாக கேட்டுவிட்டு நாளை விடியலில் வரை காத்திரு. வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன வருத்தப்படாதே. முதலில் ஒன்றை புரிந்து கொள், வாழ்வில் நிலையாக உள்ளது என ஒன்றுமே இல்லை. இப்பொழுதெல்லாம் நீ ஒவ்வொரு நாள் விடியும் போதும் நல்ல செய்திகள் வரும். நிச்சயம் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றாய். உன் பிரச்சனைகளை தீர்க்க யாரேனும் இன்று சந்தித்து விடுவோமா, அவர்கள் மூலம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்து விடாதா என்று ஏக்கத்துடனே பயணிக்கின்றாய். நிலையான ஒரு தீர்வை கண்டுபிடிக்க சில படிகளில் நீ எதிர்பார்ப்புடன் ஏறி போவாய். உன் எதிர்பார்ப்புகள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வருகிறாய். மறுபடியும் இதையே தான் செய்கின்றாய். உனக்கென்று ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை நீ போராடி கொண்டு தான் இருக்கின்றாய். நீ கண்ட வலிகளும் துன்பங்களும் அலைச்சலும் நான் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் இது எதுவும் வீணாக மட்டும் போய்விடாது. கவலைப்படாதே. இனி நான் உனக்கு மாறுதலான சூழ்நிலைகளை கொடுக்கப் போகின்றேன். உன் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வுகளையும் கால வழிகளையும் காண்பிக்கப் போகின்றேன். வழிகளை காண்பிக்கும் நான் அதில் வெற்றி பெற செய்ய மாட்டேனா என்ன? உன் அப்பாவை என்னை பற்றி நீ புரிந்து கொள்வது இவ்வளவுதானா? நிச்சயம் உன்னை பற்றி நல்வழிப்படுத்தி உன் கவனத்தை உன் தீர்வை நோக்கி திருப்பி வெற்றி பெறச் செய்வேன். நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்து மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். ஒருமுறை உன் சாயப்பாவிடம் கோரிக்கையை வைத்து விட்டாயானால் அதை நீ மறந்து விடலாம். ஆனால் நான் அந்த கோரிக்கைகளை பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பேன். அதில் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கான வழிகளை கண்டுபிடித்து கொடுப்பேன். உன் கவலைகளை எல்லாம் மறந்து நிம்மதியாக இரு. நாளை உன்னை தேடி நற்செய்தி வரும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.